ஐக்கிய தேசிய கட்சி செயற்குழுவின் கால எல்லையை ஜனவரி 10ஆம் தேதி வரை நீடிப்பதற்கு இன்றைய செயற்குழு கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கட்சி தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூடியது. இந்த அனைத்து பதவிகளும் டிசம்பர் 31ஆம் தேதியாகும் போது நிறைவடைகின்றது. எனவே ஜனவரி 10ஆம் தேதி செயற்குழு மீண்டும் கூடும் வரை அனைவரிடமும் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு இன்றைய செயற்குழுவின் போது அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அதேபோன்று ஐக்கிய தேசிய கட்சியின் சம்மேளன கூட்டத்தை விமர்சித்து பகிரங்கமாக கருத்துக்களை வெளியிட்ட 6 பிரதேச சபை உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமையை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு இன்றைய செயற்குழு கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது. තාවකාලිකව අත්හිට වන්නත් අද කෘත්‍යාධිකාරී මණ්ඩලයේ තීරණය කරනු ලැබුවා. අප සම්මේලනයට පස්සේ පළවෙනි කෘත්‍යාධිකාරී මණ්ඩලය බොහොම கட்சியின் சம்மேளன கூட்டத்தின் பின்னர் முதலாவது செயற்குழு இன்று கூடியது. மிகவும் அமைதியான முறையில் ரெடிக்கல் அறிக்கையினூடாக நாம் பயணிக்கின்றோம். 2013ஆம் ஆண்டு அரசாங்கத்துக்கு சவால் விடுத்து மக்களுக்கான அரசாங்கம் ஒன்றை உருவாக்க நாம் செயற்படுகின்றோம். அதற்கான ஏற்பாடுகளை நாம் மேற்கொண்டு வருகின்றோம்.